அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தபசு நாட்களிலும் நாம் சிந்திக்கபடியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் நம் அடையாளமாகிய சிலுவை என்ற பொருளிலே ஆண்டுடைய திருவாக்கியங்களை நாம் இணைந்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இதற்கு ஆதாரமாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து ஒரு தியானத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்பதே. இங்கே அடையாளம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளோ அல்லது ஒரு கருத்தை மற்றவைகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் தனித்துவமான ஒரு அறிகுறியாக அதற்கு பொருள் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இது தனி நபர்களை அடையாளப்படுத்தவும் இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையிலே இங்கே பவுல் தன்னை சிலுவைக்கு எவ்வாறு அடையாளப்படுத்தி கொண்டார் என்பதை இன்றைய திருவசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய ஒரு பாடமாக அமைகிறது. முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது நம் அடையாளமாகிய சிலுவை என்ற பொருளிலே முதலாவது மனம் திரும்புதலுக்கான அடையாளம் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடக்க காலத்திலே பவுல் யூதர்களுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே கற்று தேறினவனாக இருந்தான். அவன் ஒரு பரிசேயனாக இருந்தான். மாத்திரமல்ல, அவர் ரோம குடியுரிமை பெற்றவனாகவும் இருந்தான். ஆகவே இப்படிப்பட்ட அதிகாரம் நிறைந்த இந்த பவுல் தான் சார்ந்துள்ள யூத சமயத்திற்காக எதையும் செய்ய அதிகாரம் பெற்றவன், அதிகாரம் படைத்தவன் என்ற நிலையில் அவன் இருந்தான். ஆனால் காலப்போக்கிலே பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள் முடிவுள்ள அந்த திருவசனங்களிலே தமஸ்கு சாலையிலே இயேசு அவரை சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் உண்டாகிறது. சிலுவை நாதருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தை உடைக்கிறது. அதுவரை பக்தி வைராக்கியத்தினாலே, உலக பற்றுகளினாலே, அதிகாரங்களினாலே, ஆற்றல்களினாலே நிறைந்திருந்த மூழ்கியிருந்த பவுல் மனம் திரும்பி சிலுவையை தன்னுடைய வாழ்க்கையின் முதன்மையான அடையாளமாக கொண்டார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். நாமும் பவுலை போல உலக பற்று, அதிகாரம், சுயசிந்தனை, மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற அந்த மனோபாவம், இப்படிப்பட்டவைகள் எல்லாவற்றையும் விட்டொழித்து மனம் திரும்பி நம்முடைய வாழ்விலே இயேசுவின் சிலுவையை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக புது வாழ்வுக்கான அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுலுடைய மனமாற்றம் அவருடைய புது வாழ்க்கைக்கு தொடக்கமாக அமைந்ததை நாம் இங்கே காண்கிறோம். அதுவரை தன்னுடைய கல்வி, அதிகாரம், செல்வாக்கு போன்றதை மேன்மை பாராட்டி கொண்டிருந்த பவுல் இயேசு கிறிஸ்து மூலமாக மீட்பு அல்லது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். அந்த மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ரட்சிக்கப்பட்ட பின் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறீர் என்பதே. இந்த வாக்கியம் பவுலுடைய ஆழமான ஒரு மனம் திரும்பின அனுபவத்தோடு மாத்திரமல்ல, புது வாழ்வினுடைய அடையாளத்தினுடைய துவக்கமாக இருக்கிறதையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அழிக்க சென்றவன் இங்கே தன்னையே இயேசுவுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு செயல்பாடு, ஒரு வாழ்வியல் அனுபவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அதுபோலவே நாம் சார்ந்திருக்கக்கூடிய பெருமை, பொறாமை, உலகப்பற்று, சுயநலம் போன்ற ஆவியற்ற கனிகளை நாம் தேவனுடைய வல்லமையால் அவித்து போட்டவர்களாக
மீட்டெடுக்கப்பட்ட ஒரு புது வாழ்வுக்கான அடையாளத்தை இந்த தபசு நாட்களிலே வெளிப்படுத்தி காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே புது வாழ்வுக்கான அடையாளத்தை இந்த தபசு நாட்கள் நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடியதாய் அமைய ஆண்டவர் கிருபை செய்யட்டும். முதலாவதாக இங்கே நாம் பார்த்தோம், நம்முடைய அடையாளமாகிய சிலுவை என்ற பொருளிலே மனம் திரும்புதலுக்கான அடையாளம், இரண்டாவது புது வாழ்வுக்கான அடையாளம், மூன்றாவதாக நற்செய்தி பகிர்வுக்கான அடையாளம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த நற்செய்தியை முடக்க துடித்த பவுல் தன்னுடைய மீட்பின் வாழ்வின் மூலமாக தான் அடைந்த விடுதலையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நற்செய்தியின் மையமாக விளங்குகிற இயேசுவை உலகிற்கு அடையாளப்படுத்தினதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ரட்சிப்பின் செய்தியை நாமும் அடையாளப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக மாத்திரமே உலக மக்கள் அனைவருக்கும் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை அறிந்திருக்கக்கூடிய நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம், ஆண்டவரால் வழிநடத்தப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழக்கூடிய உன்னதமான வாழ்வியல் அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற நாமும் இதே அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிரும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு சிந்தை நமக்குள்ளும் இருக்க வேண்டும். பவுல் தனக்குள் இருந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைந்தது போல நம்முடைய பாவங்களையும் சிலுவையில் அறைந்து ஒப்பு கொடுத்து நம்மை அடையாளப்படுத்தும்படி அழைத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில நாம் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையின் செய்தி நற்செய்தி பகிர்வுக்கான அடையாளமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து நற்செய்தி நாயகராகிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த லெந்து காலங்களில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் நிறைவு மட்டும் இப்படிப்பட்ட உன்னதமான வாழ்வியல் அனுபவம் தொடர வேண்டும் என்பதே இறை விருப்பமாய் இருக்கிறது. ஆகவே நாம் இங்கே பார்க்கிற பொழுது நிறைவாக இவ்வுலக வாழ்க்கையிலே நம் அடையாளம் எப்படிப்பட்டது என்பதை இந்த தபசு நாட்களிலே உணரும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுலுடைய அனுபவங்களை நம்முடைய வாழ்விலே கொண்டிருந்து சிலுவை நாதராகிய கிறிஸ்துவையே நம்முடைய வாழ்வின் அடையாளமாக அடையாளப்படுத்தி வாழ்வு பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த இறை அனுபவம் இந்த லெந்து காலத்திலே நம்மளே மலரட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்வும் தலைக்கட்டும். இப்படிப்பட்ட வாழ்வியல் சிந்தனைகளை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். மகிமையும் ஆட்சியும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேளையிலே சிறப்பாக இந்த லெந்து காலத்திலே நம் அடையாளமாகிய சிலுவை என்ற பொருளிலே உமது திரு வார்த்தைகளை குறித்து நாங்கள் இணைந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர். பவுலுடைய வாழ்வோடு சுவாமி நாங்கள் தியானித்த அந்த தியானம் அது மனம் திரும்புவதற்கு அடையாளமாக, அது புது வாழ்வுக்குரிய அடையாளமாக, நற்செய்தி பகிர்வுக்கான அடையாளமாக இருக்கிறது என்பதை எங்களுடைய உள்ளத்திலே பதித்தவர்களாக நாங்கள் அதை தூய ஆவியினுடைய ஆற்றலினால் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்கென நாங்கள் ஆயத்தப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி விண்ணலக வாழ்வுடைய மேன்மையை கண்டடையவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.